ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு 2024-25 பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ல. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எந்த ரெஜிம், அதாவது நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுக்கலாமா இல்ல ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் எடுக்கலாமா, எந்த வருமானத்துக்குள்ள இருக்கிறவங்க எந்த டேக்ஸ் ரெஜிமை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய டீடைல்ஸ் உள்ள இருக்கும். ஃபுல் வீடியோவும் பாருங்க. நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. The first one பார்த்துட்டீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம். இதுல தான் நிறைய சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ 2023-24ல என்ன மாதிரி இருந்துச்சு, 2024-25 பட்ஜெட்ல என்ன மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். ஸோ எப்பவும் போலங்க அப் டு 3 lakhs வந்து சேலரி வாங்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸுமே கிடையாது. 0% தான் டாக்ஸ். ஸோ ஒரு வருடத்துல 3 லட்சத்துக்குள்ள மட்டும்தான் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. அதே 3 லட்சத்துல இருந்து 6 லட்சத்துக்குள்ள, அதாவது 3,01,000 ரூபாயில இருந்து 6 லட்சம் வரைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நீங்க சேலரி வாங்குறீங்கன்னா 5% வந்து முதல்ல டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்துட்டோம்னா 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும், ஓகேங்களா. சோ 6 லட்சம் இருந்தது 7 லட்சம் மாத்திருக்காங்க. சோ 3 lakhsல இருந்து 7 lakhs வரைக்கும் சேலரி வாங்குறவங்க 5% அப்படின்னு மாத்திருக்காங்க. சோ அடுத்து எடுத்துட்டோம்னா 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் சேலரி வாங்குறவங்களுக்கு 10% ஆஃப் தி சேலரி அமௌண்ட் வந்து they have to pay as a tax. இப்ப எடுத்துட்டோம்னா 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம், ஓகேங்களா. சோ 7 லட்சத்துல இருந்து 9 லட்சம் இல்ல 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க 10% மட்டும் டாக்ஸ் பே பண்ணா போதும். அண்ட் 9 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் சேலரி வாங்கினா 15% டாக்ஸ் முதல்ல இருந்துச்சு. இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா 10 லட்சத்துல இருந்து 12 லட்சம், ரைட்டுங்களா. ஸோ அந்த சேலரி வாங்குறவங்களுக்கு 15% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 9 லட்சம் கிடையாது, 10 லட்சத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது 12 லட்சம் வரைக்கும். அண்ட் 12 லட்சத்துல இருந்து 15 லட்சத்துல சேலரி வாங்கினா 20%, அது அப்படியே தான் இருக்கு 12ல இருந்து 15 லட்சம். அண்ட் மோர் தென் 15 லட்சம், நீங்க 15 லட்சம் அண்ட் எபோவ் நீங்க சேலரி வாங்குறீங்கன்னாவே 30% வந்து பே பண்ணும். இப்போ வந்து 2024-25ல அதுல எந்த மாற்றமே இல்லை. மோர் தென் 15% போட்டிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இங்க தப்பா போட்டிருக்கு. ஸோ மோர் தென் 15 lakhs நீங்க வந்துட்டு சம்பாதிக்கிறீங்கன்னா 30% ஆஃப் தி சேலரி அமௌண்ட் யூ ஹேவ் டு பே அஸ் அ டாக்ஸ். ஸோ சேலரி அமௌண்ட் மொத்தமா போயிடுமானா இல்ல, உங்களுடைய பேசிக் சேலரி இருக்கும் இல்லையா அது, அதுக்கப்புறம் உங்களோட டியர்னஸ் அலோவன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து எல்லாமே போகும். அதுல ஹச்ஆர்ஏ அலோவன்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க டாக்ஸ் டிடக்ஷன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கழிச்சுட்டு நீங்க டாக்ஸ் பே பண்ணா போதும். இப்போ என்னென்ன சேஞ்ச் வந்திருக்குன்னு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு பதிலா 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வாங்குறவங்க 5% மட்டும் டாக்ஸ் பே பண்ணா போதும். அண்ட் 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வாங்குறவங்க இப்ப 7 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்குள்ள சேலரி வாங்குறாங்கன்னா அவங்க 10% கட்டினா போதும். முதல்ல 9 லட்சத்துல இருந்து 12 லட்சம் அது வாங்குறவங்களே வந்து 15% கட்டணும். இப்ப 10ல இருந்து 12 லட்சம் அந்த ஒரு சேலரிக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் 15% கட்டினா போதும். ஸோ 9 லட்சம் சேலரி வாங்குறேன், 9,99,000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து 15% கட்ட வேண்டியதுல 10% கட்டினா போதும். ஓகே, இதெல்லாம் இப்ப டாக்ஸ்ல சேஞ்சஸா கொண்டு வந்திருக்காங்க 2024-25 பட்ஜெட்ல. சரி, ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்க்கு ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்களான்னா இல்ல, சுத்தமாவே கொண்டு வரல. என்ன அமௌண்ட் சேலரி வாங்கினா எவ்வளவு % இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இருக்கும். அப் டு 3 லட்சம் வரைக்கும் சேலரினா எகைன் அதுல இல்ல. 3 to 6 lakhsனா 5% கட்டணும். அதே 6 லட்சத்துல இருந்து 9 லட்சத்துக்குள்ள சேலரி வாங்குறீங்கன்னா 10%, 9 லட்சத்துல இருந்து 12 லட்சம் சேலரி வாங்குறீங்கன்னா 15%, 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம்னா 20, 15 லட்சத்துக்கு எபோவ் சேலரி வாங்குறீங்கன்னா நீங்க 30% வந்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல எந்த சேஞ்சுமே கொண்டு வரல. இதுல இருந்து ரொம்ப கிளியரா தெரியுது என்னன்னா எல்லாருமே நியூ டாக்ஸ் ரெஜிமை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை என்கரேஜ் பண்ற மாதிரி ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல எந்த சேஞ்சுமே கொண்டு வரலங்கிறது கிளியர். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன எடுத்துட்டோம்னா, டாக்ஸ் பேயர்ஸ்க்கு இது பெனிஃபிட் தான். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் முதல்ல 50,000 இருந்துச்சு, இப்போ 75,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னா நம்ம சேலரி அவங்க பிடிச்சிப்பாங்களா, இவ்வளவு கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் பே பண்ணுமா, 50,000 அப்படிங்கறது வந்து இப்ப 75,000 மாத்திட்டாங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி கிடையாது.
அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல முதல்ல அந்த 50,000 கழிச்சுட்டு 9,50,000 இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க முதல்ல. இப்ப எடுத்துட்டீங்கன்னா அதே 10 லட்சம் ரூபாய் சேலரியில 75,000 கழிச்சா 9,25,000 ரூபாய் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அதுதான் டாக்ஸ் டிடக்ஷன். சோ நம்மளுக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பாக்குறப்ப கம்மி ஆகும் இல்லையா, சோ அதுதான் வந்து முக்கியம். 50,000 ரூபாய் பிடிக்கிறதுக்கு பதிலாக இப்ப 75,000 ரூபாய் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுது, இன்ஃபிளேஷனுக்கு ஏத்த மாதிரியான வாழ்க்கை தரத்துல இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தேவைதான். சோ அதுக்காக பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி பென்ஷன் டிடக்ஷன் வந்து முதல்ல 15,000 இருந்துச்சு, இப்ப 25,000 வந்து மாத்திருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான அப்டேட். சரி, ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் எடுக்கலாமா நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுக்கலாமா அப்படின்னா, டாக்ஸ் ரிபேட் லிமிட்டை வந்து நீங்க பாத்துக்கணும். அதாவது எந்த அளவுக்கு நீங்க சேலரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் கட்டவே வேண்டியதில்லை, உங்களுக்கு கொடுத்துருவாங்க திருப்ப அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அப் டு 5 lakhs நீங்க வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ணவே வேண்டியதில்லை. அதாவது உங்களுடைய டாக்ஸ் அமௌண்ட் 12,500 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு வருது அப்படின்னா அதை உங்களுக்கு ரிவர்ட் பேக் கொடுத்துருவாங்க. ஸோ ரிபேட் லிமிட் அப்படின்னு அதை வந்து சொல்றாங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு பே டாக்ஸ் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் எடுக்கிற பட்சத்தில். அதே நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுக்கிறீங்கன்னா நீங்க சேலரி 7.5 லட்சம், அதாவது 7 லட்சம் அண்ட் இப்ப வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேர்த்து நீங்க 7,75,000 ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்குறீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல யூ டோன்ட் வாண்ட் டு பே எனி டாக்ஸ், உங்களுடைய டாக்ஸ் வந்து டிடக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ டியூ டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படியே வந்து உங்க அமௌண்ட் வந்து கைக்கு வந்துடும், எந்த ஒரு டாக்ஸுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. முதல்ல 7 லட்சமா இருந்துச்சு, இப்போ 7.75 லட்சம். இதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நியூ டாக்ஸ் ரெஜிம் யாரெல்லாம் எடுக்கலாம்னா, சேலரி வந்து எனக்கு ஒரு 7 lakhs வருது, நான் டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டு டாக்ஸ் இவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நார்மலா போயிட்டு தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது, என் சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஒரு 6 லட்சம் 7 லட்சம் வருது, டாக்ஸ் கட்டணுமா, நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா 2023-24ல இருந்தே நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படிங்கறதா ஆப்ஷனாவே வரும், டிஃபால்ட் ஆப்ஷனாவே வரும். நீங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைம்ல எனக்கு இல்ல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எனக்கு வந்து டாக்ஸ் ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். நீங்க டாக்ஸ் பேயரா மாறுறீங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடியவங்களா மாறுறீங்கன்னா உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் வந்து இனிஷியலா வந்து இருக்கும். நீங்க அதை மாத்தணும், இல்ல எனக்கு ஓல்டு ரெஜிமா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு சப்மிட் 2 டாக்குமெண்ட். ஒன்னு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, சோ அந்த ஃபைல் அப் வந்து நீங்க சப்மிட் பண்ணும், அண்ட் ஃபார்ம் 10IEA அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணும். அப்பதான் நீங்க ஓல்டு ரெஜிம்ல வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அடுத்து என்னன்னா, நீங்க பிசினஸ் மேனா இருக்கீங்க, இல்ல பர்சனலா நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஒன்ஸ் நீங்க ஏதாவது ஒரு டாக்ஸ் ரெஜிமை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாத்தவே முடியாது. ஒரு டைம் சூஸ் பண்ணா அவ்வளவுதான். ஸோ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணலாமா இல்ல நியூ டாக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய அக்கௌண்டன்ட் ஆர் ஆடிட்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்லயே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டாக்ஸ் ரெஜிம் வந்து சூஸ் பண்ணும். அதுவே நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கீங்கன்னா, ஒரு கம்பெனில ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க வருஷத்துக்கு ஒருக்க டாக்ஸ் ரெஜிமை மாத்திக்க முடியும் பேஸ்ட் ஆன் டாக்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு எதுல பெஸ்டா இருக்குதோ அதை பொறுத்து. ரைட்டுங்களா. சோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம். சோ ஒரு எம்ப்ளாயியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு மாச வருமானத்துல இருப்பீங்க, சோ உங்களுக்கு வந்து எது பெஸ்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே பிசினஸ் அப்படிங்க வர்றப்ப அப்படி பண்ண முடியாது, அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓல்ட் டாக்ஸ் ரெஜியூம்ல இருக்கேன், நான் நியூக்கு மாறணும், இல்ல நியூ டாக்ஸ் ரெஜியூம்ல இருக்கேன் எனக்கு ஓல்டுக்கு மாறினாதான் பெனிஃபிட் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கலாம் வருஷத்துக்கு ஒருக்கா. அதுதான் வந்து விஷயம். அண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிம் தான் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணுது. சரி, அது யாருக்கெல்லாம் வந்து பெனிஃபிட்டா அமையும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மிடில் கிளாஸ் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு உண்மையாவே வந்து அது பெனிஃபிட் தாங்க, அதுல டவுட் கிடையாது. ஸோ மிடில் கிளாஸ்ல இருக்கீங்க, நீங்க டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் பெனிஃபிட் தான். அதே போல அப் டு 15 lakhs வந்து நீங்க சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம் உண்மையாவே பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வருஷம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுத்துட்டு போகலாம் உண்மையாவே. அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு சேலரி நீங்க 12 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த வருஷத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்டா போடக்கூடியது 3,12,500 ரூபாய் அந்த அமௌண்ட்டுக்கு வருது அப்படின்னா நீங்க தாராளமா வந்துட்டு நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுக்கலாம். ஓகேங்களா. அதுக்குள்ளதான் வருது அப்படிங்கிற பட்சத்துல. அதே 3,12,500 ரூபாய்க்கு மேல வருதுன்னா நீங்க ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் வந்து எடுக்கலாம், அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்.
ஸோ இது மாதிரி நீங்க நியூ டாக்ஸ் ரெஜியூம் எடுக்கலாமா ஓல்ட் டாக்ஸ் ரெஜியூம் எடுக்கலாமா அப்படிங்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய சேவிங்ஸ் நீங்க என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இதை எல்லாம் பொறுத்து தான் இருக்கு. இந்த வீடியோல நான் என்ன மாதிரியான டாக்ஸ் ஸ்லாப் மாதிரி இருக்கு எதெல்லாம் வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய சேலரி வாங்குறீங்களா தாராளமா நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜியூம்லயே கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி நிறைய பினான்சியல் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு போங்க.